சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் மேடம். உங்க சைடுல யாருமா லாயர்? மேடம், யாரும் இல்ல, நானே ஆர்கியூ பண்ணிக்கிறேன். ப்ரொசீட். மதுமிதா பெட்டிஷனரோட அக்கா பொண்ணுங்கிறது உண்மைதான் மேடம். ஆனா மது என் ஹஸ்பண்டோட பொண்ணு மேடம். என் ஹஸ்பண்டோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல பிறந்த குழந்தை. என் ஹஸ்பண்ட் இறந்து போகும்போது அந்த குழந்தைய என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனாரு. அவளை நல்லபடியா வளர்த்து அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்கணும்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. அந்த ப்ராமிஸ் படிதான் அந்த குழந்தைய நான் என் வீட்டுல வளர்த்துட்டு வரேன். ஆனா அர்ச்சனா அவங்க அக்கா குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனக்கு தான் வேணும்னு கேக்குறாங்க. இது எந்த வகையில நியாயம்? 2 வருஷமா நான் தான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு வரேன். எங்க வீட்டுலதான் அவ வளர்றா. அவளுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க, ஏன் குழந்தைங்க இருக்காங்க, சித்தி சித்தப்பா இருக்காங்க. இத்தனை பேர் கூட குழந்தை வளர்றதுதானே நல்ல விஷயம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அந்த குழந்தை இவங்களோட ஹஸ்பண்டோட குழந்தைன்னா அதை இப்பதான் இவங்க சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷமா இதை இவங்க வெளியே சொல்லவே இல்லையே. யாரோ ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி தானே இந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க. சொந்த தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டிலேயே, சொந்த சித்தி சித்தப்பா இருக்கிற வீட்டிலேயே ஒரு அனாதை மாதிரி அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க. சோ இப்படி இந்த குழந்தைய வளர்த்தவங்க நாளைக்கு இந்த குழந்தைய என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனாலதான் என்னுடைய பெட்டிஷனர் அந்த குழந்தைக்கு கஸ்டடி கேக்குறாங்க. மேடம், என்னோட ஹஸ்பண்ட் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னதுனாலதான் அந்த குழந்தை அவரோட குழந்தைன்னு நான் சொல்லல. சொல்லியிருந்தா இறந்து போன என் ஹஸ்பண்டோட நேம் ஸ்பாயில் ஆயிடும். சொசைட்டில ஒரு கெட்ட பேரு ஏற்பட்டுமோன்னு தான் நான் இதை சொல்லாம விட்டுட்டேன். ஆனா அந்த குழந்தைய நான் பெத்தெடுத்த குழந்தைங்களை விட அதிகமா பாசம் கொடுத்துதான் வளர்த்துட்டு இருக்கேன். என்னோட மாமனார் மாமியார், அதாவது அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி 2 பேருமே அந்த குழந்தைய தன்னோட பேத்தியா நினைச்சுதான் வளர்த்துட்டு வராங்க. குழந்தையோட சித்தப்பா அவளை தான் பொண்ணு மாதிரி நினைச்சுதான் வளர்த்துட்டு இருக்காரு. யாரும் அந்த குழந்தைகிட்ட எந்த பாகுபாடும் காட்டினதே இல்ல. இது பெட்டிஷனர் அர்ச்சனாவுக்கும் தெரியும். அவங்க கூட கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தான் கூட இருந்தாங்க. நீங்க அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தை தன்னோட கணவரோட குழந்தைன்னு தெரிய வந்ததும் அவரோட பேருக்கு அவமானம் ஏற்படும் சொல்லிதான் அதை மறைச்சுதான் சொல்றாங்க. ஒரு குழந்தைய அவமான சின்னமா நினைக்கிற இவங்க எப்படி அந்த குழந்தைய நல்லபடியா வளர்ப்பாங்க யுவர் ஆனர்? இந்த பாயிண்ட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். அந்த குழந்தைய அவமான சின்னமா நினைச்சு நான் அதை வெளியில சொல்லாமலாம் இருக்கல. அந்த குழந்தை தன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சா தான் அப்பா அம்மா தன்னை தப்பா நினைப்பாங்களோங்கிற வருத்தத்துல மரண படுக்கையில இருந்த என்னோட ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவருடைய கடைசி ஆசையா அந்த குழந்தைய நான் வளர்க்கிறேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன். என் ஹஸ்பண்டோட பேருக்கு கலங்க வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை சொல்லலையே தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. நீங்க இது சம்பந்தமா எங்க வீட்டுல இருக்கிற யார வேணாலும் விசாரிக்கலாம். பைலாட் ரெஸ்பாண்டர் செவ்வந்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் விசாரிக்கணும். அர்ச்சனா, நீங்க போகலாம். அண்ணாமலையை கூப்பிடுங்க. அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை. வணக்கம்மா. நீங்க அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? நான் தாத்தாங்க. அந்த குழந்தை உங்க பேத்தின்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஆஹா, முதல்ல தெரியாது.
அப்ப அந்த குழந்தைய உங்க பேத்தி மாதிரி நினைச்சுதான் வளர்த்தீங்களா இல்ல தெரிய வந்ததுக்கு அப்புறம் தெரியாததுக்கு உள்ள வித்தியாசத்தை உணர்றீங்களா? மது மேல எனக்கு எப்பவுமே பாசம்தான். பாசம் இல்லாம நான் இருந்ததே இல்லை. நான் அந்த புள்ளைக்கு ரொம்ப உசுறு. அது ஓகேங்க ஐயா. அந்த குழந்தை உங்க பேத்தியும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? பேத்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. என்ன இருந்தாலும் என் மகனோட குழந்தை இல்லையா, எங்க ரத்தம் ஐயா. அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால அந்த புள்ள மேல பாசம் எனக்கு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. நோட் திஸ் பாயிண்ட் மேடம். அவரோட பேத்தியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை மேல பாசம் அதிகமா இருந்ததா சொல்றாரு. இதுல இருந்து அந்த குழந்தை மேல தெரிஞ்சதுக்கு அப்புறமோ தெரியாததுக்கு அப்புறமோ பாசத்துல வித்தியாசம் தெரியுது. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட்.